Hello everyone, welcome to Future Vision Study Center Salem. Your dream is our mission. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் குவான்டைசேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் குவான்டைசேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி போர் ஆட்டம் மாடலோட லிமிடேஷன்ஸ் நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம். ஸோ அந்த லிமிடேஷன்ஸ் நமக்கு சிலபஸில் இல்லைனாலும் we have to see about what are the limitations of the Bohr atom theory. ஸோ அதை பார்த்தா தான் நம்ம ஸ்பெஷல் குவான்டைசேஷன் ஃபர்தராக இருக்கக்கூடிய சோமர்ஃபீல்ட் மாடல் அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட மிகப்பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷன் தட் இஸ் ரீகால் அண்ட் ரிவிஷன் செக்ஷன். ஸோ அந்த வகையில் நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம்னா என்னன்றதை பார்த்துருப்போம். ஹைட்ரஜன் ஆட்டமில் என்னென்ன சீரீஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்போம். அப்போ அந்த ஹைட்ரஜன் சீரீஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு தென் அதனுடைய எம்சிக்யூஸ் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் ஸ்பெஷல் குவான்டைசேஷன்னா என்ன, லைக் அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போர் ஆட்டம் மாடலோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு then we have to discuss about the consequence of the special quantization. ஸோ அப்போ லைக் என்னெல்லாம் போர் ஆட்டம் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சீரியஸ், அதாவது ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, லைக் அதில் எப்படி என்னென்ன சீரீஸ் வந்துச்சு, அதே மாதிரி ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பற்றி பேசியிருக்கோம், லைக் ஹீலியம் அயான் பற்றி பேசியிருக்கோம், ப்ளஸ் லித்தியம் 2+ பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைக் எலமெண்ட்ஸோட லைக் என்ன சொல்கிறது அந்த சீரீஸ் இருக்கு இல்லைங்களா, எனர்ஜி எமிஷன் இருக்குல்ல, அந்த டிஸ்க்ரீட் எனர்ஜி எமிஷன் லெவல் பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ இது மட்டும்தான் அதால் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்க முடியும். ஸோ இதை தாண்டி வேறு என்ன ஹெவியாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் இதால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த போர் ஆட்டம் மாடல். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா 1 எலக்ட்ரான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 எலக்ட்ரான் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஏன் அப்படின்னா இது தெரியணுமா மேம் இவ்வளோ டீப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் 1 எலக்ட்ரான் சிஸ்டம் அப்படின்னா ஓகே ஃபைன், அது லிமிடேஷன்ஸில் போர் ஆட்டம் மாடல் 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆச்சு, மற்றது எதுக்கும் அப்ளிகபிள் ஆகலை, அப்படியே தீஸ் ஆர் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் த போர் ஆட்டம் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஏன் 1 எலக்ட்ரான் சிஸ்டம்னா என்ன, 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு மட்டும் ஏன் அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்றது we know very well. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு 2 கொஷின் வரும். ஏன் ஹைட்ரஜன் ஹீலியம் அயான், அதுவும் ஹீலியம் ப்ளஸ் லித்தியம் 2+ இதுக்கு மட்டும் ஏன் அப்ளிகபிள், அதை ஏன் இந்த 3த்தையும் தானா நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா 1 எலக்ட்ரான் சிஸ்டம் சொல்கிறேன். அப்போ ஏன் இதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், ஏன் மற்ற எலமெண்ட்ஸ்க்கெலாம் போர் ஆட்டம் மாடல் அப்ளிகபிள் இல்லை, ஃபஸ்ட்டு இது ஏன் ஹீலியம் ப்ளஸ் லித்தியம் 2+ இது ஏன் 1 எலக்ட்ரான் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் இருக்குன்னா ஹைட்ரஜன் 1 அப்போ Z is equal to 1 அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ அதே மாதிரியே ஹீலியம் 2 4 அப்படின்னும் போது இது ஒரு எலமெண்ட்டாக இருக்கும், அதாவது அயான்ஸாக இருக்காது, ஒரு ஆட்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா இது ஹீலியம் ப்ளஸ் அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் 2 இருக்கு இல்லைங்களா, இதில் 1 லூஸ் பண்ணிடும். இது 1 லூஸ் பண்ணிவிட்டு இங்கே எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அதனால் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1 அயனைஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 1 அயனைஸ்டு அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை மற்ற எலமெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இது லைக் அயான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் 37 சொல்லுவோம் இல்லைங்களா, இது லித்தியம் 2+ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் 3 எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 எலக்ட்ரானை 2 எலக்ட்ரானை பார்த்தீங்க அப்படின்னா இது லூஸ் பண்ணிடும். 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டு இது அயனாக மாறிடும். இது 2 எலக்ட்ரானை லாஸ் ஆனதுனால இதில் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு, இதில் 2 எலக்ட்ரான் லாஸ் ஆனதுனால இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டபுள்ளி அயனைஸ்டுன்னு சொல்வீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லுவோம் டபுள்ளி அயனைஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது அயனைஸ்டு பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே கடைசியில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, இங்கே 2ல் 1 கொடுத்துட்டு 1 தான் இருக்குது, ஆக்சுவலி இங்கே 3ல் 2 கொடுத்துட்டு இங்கே எத்தனை தான் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ இங்கே மொத்தத்தில்
கீழே பார்க்கும்போது, அதாவது இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சிஸ்டம் எவ்வளோ அப்படின்னா 1 எலக்ட்ரான். அதனால இது பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா 1 எலக்ட்ரான் சிஸ்டம்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? அப்போ இந்த மாதிரி 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அதாவது இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெவி எலமெண்ட்ஸ்க்குலாம் வந்து இதை நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆக்சிஜன் 816 இருக்குது அப்படின்னா இங்கே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த 8 எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா குவான்டைசேஷன் ரூலில் பார்ப்போம். இப்போ வந்து ஸ்பெஷல் குவான்டைசேஷன் சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். அதில் தான் நம்ம வந்து குவான்டைசேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், குவான்டைசேஷன் ரூல்லாம் என்னன்னு சொல்லுவேன். அப்போ இந்த 8 எலக்ட்ரான்ஸு எல்லாமே மைனஸ், கரெக்டுங்களா? அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் மைனஸ்ன்னும் போது இந்த ரெண்டுத்துக்கு இன்பிட்வீனில் என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆப்வியஸாக இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸால் என்ன பண்ண முடியல அப்படின்னா போரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத அவரால் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த போர் ஆட்டம் மாடல் வந்து எந்த சிஸ்டத்துக்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படின்னா 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு மட்டும் அப்ளிகபிள், ஹெவி எலமெண்ட்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இப்படி கூட நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம், ஏன் 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு மட்டும் அப்ளிகபிள், ஏன் வந்து ஹெவி எலமெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா பிகாஸ் தி எலக்ட்ரான் ரிப்பல்ஷன். ஸோ அப்போ ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அதனால தான் 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு மட்டும் இது அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே எக்ஸ்பிளனட்டரி பவர் அப்படின்னு நம்ம பேசும்போது ஆக்சுவலி இது எதை பற்றி பேசுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபைன் ஸ்ட்ரக்சர், இந்த ஜீமன் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்ட், இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், ஃபண்டமெண்டல் லாஸை பற்றி பேசுறது தான் இந்த பவர். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஃபைன் ஸ்ட்ரக்சர்? அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஸ்ட்ரக்சரை வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதுதான் இதனுடைய லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம். அப்போ என்ன மேம், அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது ஆக்சுவலி ஃபைன் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம எங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம் அப்படின்னா ஜீமன் எஃபெக்டில் பற்றி பார்ப்போம். அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாதனால தான் ஜீமன் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட் இதனால் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய லிமிடேஷன்ஸ். அப்போ ஃபைன் ஸ்ட்ரக்சர்னா என்ன மேம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைமன் சீரியஸ் எடுத்துப்போம். அப்போ லைமன் சீரியஸ் வந்து n is equal to 1க்கு வரணும். ஆனால் n is equal to 2லேருந்து வரலாம், இல்லைனா அப்படியே n is equal to இன்ஃபினிட்டியிலேருந்து கூட வரலாம். அப்போ இங்கேருந்து ஒரு லைன் வருது, இங்கேருந்து ஒரு லைன் வருது, அப்போ நிறைய லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த லைன்ஸை நம்ம லைன் ஸ்பெக்ட்ரம் சொல்லியிருப்போம். ஆப்வியஸாக இது நம்ம இன்னும் நம்ம ஜூம் பண்ணி நம்ம பார்க்கும்போது இங்கே நிறைய லைன்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலி 2லேருந்து வருது, 3லேருந்து வருது, 4லேருந்து வருது, அப்போ நிறைய இங்கே லைன்ஸ் வரும்போது இதனுடைய இன்னும் ஃபைன் ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இது வந்து ஒரு பார்க்கும்போது இது லைனாக தான் இருக்குது, ஆனால் ஃபைன் ஸ்ட்ரக்சராக இது இல்லை. அதனால ஃபைன் ஸ்ட்ரக்சர் பற்றி இது எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியல. அப்போ நார்மலாக பார்க்கும்போது ஓகே, ஆனால் இன்னும் நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும்போது இது வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியாதனால இது வந்து ஒன் ஆஃப் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த போர் ஆட்டம் மாடல் சொல்லலாம். அதே மாதிரி ஜீமன் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்ட் பற்றி இதனால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. நான் சொன்னேன்ல, ஜீமன் எஃபெக்ட் வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதா த்ரூ மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி ஃபைன் ஸ்ட்ரக்சரை நம்ம அனலைஸ் பண்ணோம். ஏதோ ஒரு எலமெண்ட்ஸோட இல்லை ஆட்டம் மாலிகுல்னு சொல்லலாம், அதனுடைய ஃபைன் ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் த ஜீமன் எஃபெக்ட். ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படின்றது த்ரூ எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்து அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்க் எஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட் பற்றியுமே, ரெண்டு லா பற்றியுமே எது பேசலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர் ஆட்டம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் அதனுடைய லிமிடேஷன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன்று வந்து 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆச்சு, ஃபைன் ஸ்ட்ரக்சராக அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீமன் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்டை பற்றி அது பேச முடியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் வருது, இங்கேருந்து ஒரு லைன் வருது, இங்கேருந்து ஒரு லைன் வருது அப்படின்னா வி நோ த இன்டென்சிட்டி. அப்போ இன்டென்சிட்டின்னும் போது இதனுடைய மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும் இல்லைங்களா? அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து அதனால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. தட் மீன்ஸ் அந்த ப்ராபபிலிட்டி பற்றி அதை வந்து பேசவே முடியல. ஏன் வந்து இந்த இடத்துல
இடத்துல இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது, ஏன் இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதனுடைய இன்டென்சிட்டி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பற்றி, இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பற்றி நீங்கள் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் படிப்பீங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. இன்னும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு வேவ் இருந்ததுன்னா பேக்கெட் வேவ் பேக்கெட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும்ல மேக்ஸிமம் ஆஃப் த பாயிண்ட்ஸ், இதை தான் நம்ம இன்டென்சிட்டி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம வந்து அதையும் வந்து போர் ஆட்டம் மாடலால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லை, இந்த வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஹெவி எலமெண்ட்ஸ்க்கு பற்றி போகும்போது அங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இதனுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும்போது குவாண்டம் மெக்கானிக்ஸோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவிட்டி தான். அதாவது ரிலேட்டிவிட்டி கான்செப்ட் தான். அப்போ அந்த ஸ்பீடை வந்து நம்ம ரிலேட்டிவிட்டி கான்செப்டில் வந்து பேசும்போது வி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த எனிதிங் வந்து எதுக்கு ஈக்குவலாக வச்சுருப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த லைட்க்கு ஈக்குவலாக வச்சு பேசுவோம். அப்போ அந்த ரிலேட்டிவிஸ்டிக் கான்செப்டை பற்றி கரெக்ஷன்ஸை பற்றி இவர் எதுவுமே பேசவே இல்லை, அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த லிமிடேஷன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் லாஸ் எல்லாம் வந்து ஒரு சில லாலாம் வந்து இவங்களால, அதாவது போரால் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் தான் லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம், நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரிலேட்டிவிட்டி கான்செப்ட் பற்றி பேச முடியல, ஃபைன் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்ல முடியல, ஜீமன் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்டை பற்றி சொல்ல முடியல. ஜீமன் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்டை வந்து நம்ம படிப்போம், ஓகேங்களா? ஸோ அதுவும் நமக்கு சிலபஸில் இருக்குது, நான் பார்த்துக்கலாம். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பற்றி சொல்ல முடியல, ஃபண்டமெண்டல் லாஸ் பற்றி சொல்ல முடியல. ஸோ இதெல்லாம் தான் லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். ஸோ ஃபஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் தி இதனுடைய லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல் ரிலேட்டடாகவும் நான் இதிலே கொஷின்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி அந்த கண்டினியூட்டியாக ஸ்பேஷியல் குவான்டைசேஷன், அதுவும் லைக் போர் ஆட்டம் மாடலோட கண்டினியூட்டியில் தான் வரும். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு தென் வி வில் மூவ் ஆன் டு தி லைக் எம்சிக்யூஸ், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் குவான்டைசேஷன் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் குவான்டைசேஷன் பொறுத்த அளவுக்கு யார் கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னா, ஏமம் எம்டி ஸ்லைடாக இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஈக்குவேஷன்ஸ் தான். அதை நான் ஸ்லைடில் கொடுக்காம நம்ம எழுதணும், இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை நான் எழுதும் போதே நீங்கள் எனக்கு முன்னாடி ஒரு தடவை ரீகால் பண்ணுறதுக்காக நான் எம்டி ஸ்லைடாக கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஷியல் குவான்டைசேஷன் பொறுத்த அளவுக்கு ரொம்ப பேசிக்காக யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் தான் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. போர் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எங்க மேம் இந்த குவான்டைசேஷன் வருது அப்படின்னா, ஸோ அப்போ வந்து ஆக்சுவலி போர் வந்து பேசிக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம பாஸ்லேட்ஸ் பார்த்துருப்போம்ல, அந்த பாஸ்லேட்ஸ் தான் மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தான் இந்த ஸ்பெஷல் குவான்டைசேஷன் வரப்போகுது. என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாருல, என்ன அப்படின்னா MVR = NH சொல்லிட்டு. ஸோ இதை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா போர் குவான்டைசேஷன் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்ன மேம் குவான்டைசேஷன் கண்டிஷன்ஸ் அப்படின்னும் போது, ஆக்சுவலி குவாண்டம் மெக்கானிக்ஸில் குவாண்டம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பேக்கெட் ஆஃப் த எனர்ஜின்னு சொல்லுவோம். அதாவது எனர்ஜி கண்டினியூஸாக இல்லாமல் லைக் அதனுடைய ஸ்பிளிட்டிங் ஆஃப் த எனர்ஜி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குவான்டைசேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே எங்கே நம்ம வந்து போர் வந்து குவான்டைசேஷன் பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த எண் வச்சு தான் அவர் பேசியிருக்காரு. என்ன மேம் எனக்கு புரியல அப்படின்னா, n = 1 2 3 4 அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n = 1 அப்படின்னு நம்ம பேசும்போது இதனுடைய ரேடியஸ் பற்றி பேசலாம், இதனுடைய எனர்ஜி பற்றி பேசலாம், ஃப்ரீக்வன்சி பற்றி பேசலாம், வேவ் லென்த் வச்சு பேசலாம், கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து n = 1 அப்படின்னும் போது லைக் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்பிட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ Rn = நமக்கு ஃபார்முலா என்னன்னு கிடைக்கும், n² A0/Zன்னு வருங்களா? ஃபைன். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஆர்பிட் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்பிட்டோட ரேடியஸ் கிடைச்சிரும். அப்போ செகண்ட் ஆர்பிட்னா செகண்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் கிடைச்சிரும். அப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ், அதாவது ஒருத்தனுடைய ரேடியஸ் ஒருத்தனுடைய ஆர்பிட்டோட ரேடியஸ் எனக்கு கிடைச்சிரும். அப்போ எனக்கு அலோடட் ரேடியஸ், அதாவது அலோடட் ஆர்பிட்ஸ் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து n = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சொல்லும் போதே என்னன்றது என்னன்னு சொல்லியிருப்பீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதுவும் இது இன்டகிரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதாவது 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக வேல்யூஸ் தான் சொல்லியிருப்போமே தவிர 1
1.1 1.2 1.3 அதுக்கப்புறம் தான் 2 வருதுன்னு நம்ம சொல்லியிருக்க மாட்டோமே தவிர தனித்தனியாக, அதாவது ஸ்பிளிட் அவுட்டாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட 1 2 3 4 அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். இதை தான் நம்ம என்ன ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா அலவுட் ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் குவான்டைசேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் குவான்டைசேஷன் நமக்கு படிக்கவே தேவையில்லையே மேம், அப்போ இதுலேயே தான் எல்லா வேர்டிங்ஸும் வந்துடுதே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலி தனியாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, சிலபஸில் வந்து தனியாக ஒரு வேர்டிங்ஸே கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் குவான்டைசேஷன் சொல்லிட்டு. அப்போ உடனே மேம் வந்து ஸ்பெஷல் குவான்டைசேஷன் வந்து நடத்தவே இல்லை, ஆக்சுவலி அதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு உடனே ஒரு கருத்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து MVR இஸ் ஈக்குவல் டு NH கிராஸ். அதில் எம்ன்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், வின்றது வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இன் த ஆர்பிட், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட், என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதாவது ஆர்பிட்ஸோட நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். H கிராஸ் இஸ் நத்திங் பட் H டிவைடட் பை 2π, தட் இஸ் த பிளாங்க் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை 2π நமக்கு தெரியும். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒன்லி ஆர்பிட்ஸ் வேர் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் தி H கிராஸ் ஆர் அலௌடட். அதாவது n வந்து மல்டிபிள் ஆஃப் த H கிராஸ் மட்டும்தான் அலௌடட். அதாவது வந்து n வேல்யூஸ் வந்து இன்டெக்ரல் வேல்யூஸ் மட்டும்தான் அலௌடட். நான் சொன்னேன்ல, இப்போ 0னா 0.5 மைனஸ் 0.1 மைனஸ் 0.2 அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் அலௌட் கிடையாது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெஷல் குவான்டைசேஷன், அதாவது குவான்டைஸ்டு பண்ணி இருக்கு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க, அந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ஸ்பெஷல் குவான்டைசேஷனில் தான் இது வரும். ஓகேங்களா. அப்போ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் குவான்டைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன் வந்து ஸ்லைட்ஸில் ஃபார்முலா தரல அப்படின்னா நமக்கு ரீகால் ஆகணும் அதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அலௌடட் ஆர்பிட்ஸ். நான் இப்போ ஃபார்முலா சொல்லிட்டேன். அலௌடட் ஆர்பிட்ஸ் அப்படின்னும் போது ரேடியஸ் வந்து, அதாவது ஆர்பிட்ஸ் வந்து 1 2 3 4 அப்படின்றது மட்டும்தான் அலௌடட். ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கு அப்புறம் 3 வரும், 3க்கு அப்புறம் 5 வரும். இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸோ ஈவன் நம்பர்ஸோ வராமல் அது அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸ் மட்டும்தான் அலௌடட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இன் பிட்வீன் த ஆர்பிட்ஸில் வந்து எக்ஸிட் ஆகாது. அதாவது வந்து இப்போ n is equal to 1 அப்படின்னா அதில் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், n is equal to 2னா அதில் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்குமே தவிர n is equal to 1 to 2ல இன் பிட்வீனில் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் த குவான்டைசேஷன், அதாவது ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய குவான்டைசேஷன். ஓகேங்களா. ஸோ தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இதே மாதிரியே நம்ம எனர்ஜி வச்சு பேசுவோம், லைக் ஃப்ரீக்வன்சி வச்சு பேசுவோம். அது என்ன மேம் எனர்ஜி வச்சு பேசுகிறீங்க, ஃப்ரீக்வன்சி வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா அதே பாயிண்ட்டு தான். அப்போ அதே கான்சிக்வன்ஸில் செகண்ட் பாயிண்ட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அலௌடட் எனர்ஜிஸ். நான் ஏற்கனவே சொன்னல, அலௌடட் எனர்ஜிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லா வேல்யூஸும் இங்கே வராது. அதாவது En வந்து பார்த்தீங்கன்னா -13.6 வந்துச்சுன்னா இது வந்து E1ன்னு வச்சுக்கோங்களேன். E2 வந்து பார்த்தீங்கன்னா -3.4 எலக்ட்ரான் வோல்ட் தான் வரும். கரெக்டாக. E1 வந்து -13.6 அப்படின்னும் போது E2 வந்து பார்த்தீங்கன்னா -10 இல்லைன்னா 13.2ன்னு வராது. கரெக்டாக. அப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ், அதாவது பர்டிகுலர் எனர்ஜிஸ் தான் வரும். இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம்னா En is equal to -13.6 Z² divided by N² into எலக்ட்ரான் வோல்ட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி மட்டும்தான் அலௌடட், இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் மட்டும்தான் இங்கே அலௌடட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா இவ்வளோ எனர்ஜி தான் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்னா இவ்வளோ எனர்ஜி தான் இருக்கும், தேர்ட் ஆர்பிட்னா இவ்வளோ எனர்ஜிஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனர்ஜியும் இங்கே அலௌடட் எனர்ஜி தான். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஒன்லி டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல்ஸ் எக்ஸிட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ எனர்ஜி நான் தான் சொன்னல. அப்போ 13.6க்கு அப்புறம் 13.4 13.5 13.6 அந்த மாதிரி எல்லாம் வராது. அப்போ கண்டினியூ வேல்யூ வராது, டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இது எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா லைன் ஸ்பெக்ட்ரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது வந்து போர் வந்து சொல்லியிருப்பார்ல லைன் ஸ்பெக்ட்ரான்னு, அது எங்கே வச்சு சொல்லியிருப்போம், இந்த எனர்ஜி வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ பேண்டாக கிடைக்காம லைன் ஸ்பெக்ட்ரமாக கிடைக்கும். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த லைக் எக்ஸாம்பிள் ஆஃப் தி அலௌடட் எனர்ஜிஸ். ஸோ இதே மாதிரியே நம்ம
நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அலௌடட் எனர்ஜி பேசின மாதிரி ஃப்ரீக்வன்சியும் பேசலாம், தென் வேவ் லென்த்தும் நம்ம பேசலாம். அப்போ அலௌடட் ஃப்ரீக்வன்சி அலௌடட் வேவ் லென்த் ஆஃப் த ரேடியேஷன் தான் அலௌடட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மியூ பார் இஸ் ஈக்குவல் டு 1/λ வேவ் நம்பர் இல்லைனா வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு RH இன்ட்டு இசட் ஸ்கொயர் 1/n1² மைனஸ் 1/n2². அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சி தான் வரும், அதுக்கேற்ற வேவ் லென்த்து தான் வருமே தவிர இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய எல்லாமும் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வராது. ஸோ இதை மீன் பண்ணுறது தான் ஆக்சுவலி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் குவான்டைசேஷன். ஓகேங்களா? ஸோ தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதெல்லாம் தான் இந்த ஸ்பெஷல் குவான்டைசேஷன். ஸோ இன்னும் என்ன அப்படின்னா நம்ம டீப்பாக சொல்லணும் அப்படின்னா குவான்டைசேஷன் ரூல்னு சொல்லியிருப்போம், அதை தான் தட் இஸ் த 2n² ஃபார்முலா வச்சு பேசியிருப்போம். இதை நம்ம பேசுவோம் லைக் பவுல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வச்சு இந்த 2n² வச்சு பேசுவோம். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 1² இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் உட்காருன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் உட்காரும். ஸோ இதையும் நம்ம பேசுவோம், இதுவுமே வந்து ஸ்பெஷல் குவான்டைசேஷன் தான். ஆனால் இங்கே வந்து அந்த 2n² ஃபார்முலா வந்து போர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஸோ போர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அலௌடட் ஃப்ரீக்வன்சி, அலௌடட் வேவ் லென்த்து, அலௌடட் எனர்ஜிஸு, லைக் அலௌடட் ஆர்பிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஸ்பெஷல் குவான்டைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. அக்கார்டிங் டு போர் பிரின்சிபலை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர் கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அக்கார்டிங் டு போர் கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல் தி குவாண்டம் numbers of இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அக்கார்டிங் டு போர் கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் த குவாண்டம் நம்பர்ஸ் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. அப்போ போர் குவாண்டம் நம்பரில் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம் அப்படின்னா MVR இஸ் ஈக்குவல் டு NH கிராஸ்ன்னு பேசியிருப்போம். இந்த எண்ணை தான் நம்ம என்னென்னு பேசியிருப்போம் அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு பேசியிருப்போம். இந்த குவாண்டம் நம்பர்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே எடுத்துப்பீங்க? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த குவாண்டம் நம்பர்ஸ் வந்து வெரி ஸ்மாலாக இருக்குமா? போர் கன்சிடர் பண்ணும்போது வெரி ஹையாக இருக்குமா? ஹை எனர்ஜி லெவல். அப்போ அவங்க எனர்ஜி லெவல் பற்றி கேட்கவே கிடையாது. அப்போ நன்னும் வராது. அப்போ ஸ்மால் குவாண்டம் நம்பர்ஸ் தான் வெரி லார்ஜ் குவாண்டம் நம்பர்ஸ் தான் ஆப்வியஸாக n இஸ் ஈக்குவல் டு இது லைமன் சீரியஸ் பால்மர் சீரியஸ்லேயே பார்த்துருப்போம். n இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் 2 வெரி லார்ஜ் குவாண்டம் நம்பர்ஸ் தான் இதில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து அதிகப்படியான குவாண்டம் நம்பர்ஸ், அதாவது வந்து நிறைய ஆர்பிட்ஸ் தான் இருக்கும்ன்றதை எடுத்துகிட்டு இருப்போமே தவிர ஒரு ஆர்பிட்க்கும் இன்னொரு ஆர்பிட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகாது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இது n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் அவுட் ஆகக்கூடிய தனித்தனியாக இருக்கக்கூடிய இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி அனதர் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following is an example of hydrogen light spectra? அப்போ நம்ம பார்த்தோம்ல, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹைட்ரஜன் லைட் ஸ்பெக்ட்ரம் இல்லைனா ஹைட்ரஜன் லைட் ஆட்டம் அப்படின்னும் போதே நமக்கு என்னென்ன வரும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஹீலியம், ஆக்சிஜன், லித்தியம் 2+, நியான். பார்ப்போம் இதுக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நியான் கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது. அப்போ ஹீலியமா லித்தியம் 2+ அப்படின்னு உடனே ஹீலியமுக்கு தானே இருக்குமா? நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா ஹீலியம் தட் இஸ் த ஆட்டம். ஆனால் நமக்கு வந்து போர் ஆட்டம் மாடலில் என்னென்ன தான் அப்ளிகபிள்? ஹைட்ரஜன்,
அதுக்கப்புறம் ஹீலியம் ப்ளஸ், அதாவது ஹீலியம் அயான் தான் அப்ளிகபிளே தவிர ஹீலியம் ஆட்டம் அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரியே லித்தியம் 2+. அப்போ இங்கே முக்கியமாக என்ன இருக்கணும் அப்படின்னா அயான்ஸாக இருக்கணும். அப்போ வாட் இஸ் த ஆப்ஷன்? தட் இஸ் த ஆப்ஷன் 3, லித்தியம் 2+ தானே தவிர ஹீலியம் கிடையாது. ஏன் ஹீலியம் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா we know very well ஹீலியம் கிடையாது, ஹீலியம் ப்ளஸ்ன்னு வந்திருக்கணும் நமக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போயிடலாமா? ஸோ ஆக்சுவலி இதோடு நமக்கு எது முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்பெஷல் குவான்டைசேஷனும் லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடலும் முடிஞ்சிருச்சு. இந்த போர் ஆட்டம் மாடலில் நமக்கு ஒரே ஒரு டாபிக் மினிமமாக இருக்குது, அதை நான் இங்கே சொல்லிடுறேன். தட் இஸ் த அயனைசேஷன் எனர்ஜி. நான் பைண்டிங் எனர்ஜி பற்றி சொன்னல, தட் மீன்ஸ் எனர்ஜி ஃபார்முலா நம்ம போட்டிருப்போம்ல, En is equal to -13.6 divided by n square into z square அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதான் இந்த மைனஸ் வந்து ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பவுண்ட் ஆகிருக்கு நியூக்ளியஸ் கூட, வெளியில போகாம பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்ல. தட் இஸ் த பைண்டிங் எனர்ஜி. அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அயனைசேஷன் எனர்ஜினா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா the minimum energy required to remove an electron completely from an atom, taking it from the ground state or it to any from state. அது புரியலீங்களா? என்ன அப்படின்னா நான் ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து n is equal to 2 அப்படின்றதுல வந்து ஒரு 3 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 எலக்ட்ரானை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எனர்ஜி கொடுத்து நான் இந்த 3 எலக்ட்ரானை வந்து வெளியில எடுக்கணும். ஓகேவா? அப்போ n is equal to 2ல இருந்து n is equal to infinity-க்கு நான் எடுத்துட்டு போனா தானே எலக்ட்ரானை வெளில எடுக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ நான் ஒரு எனர்ஜி கொடுக்குறேன்ல, அந்த எனர்ஜி கொடுக்கறதா நான் என்னன்னு சொல்லுவேன்? அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவேன். ஃபைன், இப்போ புரிஞ்சுட்டு இருக்கோம் அயனைசேஷன் எனர்ஜினா. மேம் அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்னு சொல்லிட்டீங்க மேம். அப்போ நான் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ், அதாவது எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா நான் n is equal to 2 அப்படின்ற லைக் n is equal to 2 அப்படின்ற ஆர்பிட்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நான் வெளியில் எடுக்கணும்னா எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்? அப்போ ஒரு கேள்வி வருது இல்லை? ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபார்முலாவில் நம்ம போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் த அயனைசேஷன் எனர்ஜின்னு பேசுவீங்க. அயனைசேஷன் எனர்ஜினா என்ன அப்படின்னா இ அயனைசேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா இ இன்ஃபினிட்டிவ் மைனஸ் E1க்கு நான் எடுக்கணும் அப்படின்னா E1ன்னு போட்டுக்கோங்க. E2 அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா E2ன்னு போட்டுக்கோங்க. நம்ம E2 தானே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதனால E2னே நான் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ இ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னும் போது இ இன்ஃபினிட்டிவ்னா நமக்கு எவ்வளோன்னு தெரியும்? 0 electron volt. ஏன் 0 electron volt? E is equal to இங்க என்னன்னு போட்டிருப்பீங்கன்னா -13.6 divided by n square இங்க வந்திருக்கும். அப்போ n square னா infinity square, anything by infinity 0 நமக்கு தெரியும். அப்போ 0 electron volt மைனஸ் E2க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல, n is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா -3.4 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3.4 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ நீங்க அயனைசேஷன் பண்ணி செகண்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நீங்க வந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீடடா இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியோட வேல்யூ என்னன்னா +3.4 எலக்ட்ரான் வோல்ட். -3.4 எலக்ட்ரான் வோல்ட்னா பைண்டிங் எனர்ஜி, +3.4 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா தட் இஸ் த அயனைசேஷன் எனர்ஜி. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பைண்டிங் எனர்ஜினா பைண்ட் பண்ணி வச்சிருக்குது, அயனைசேஷன் எனர்ஜினா அந்த எலக்ட்ரானை வெளியில் எடுக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி. இப்போ இதான் ஃபார்முலா. இ அயனைசேஷன் இஸ் ஈக்குவல் டு இ இன்ஃபினிட்டி மைனஸ் E2. சப்போஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இங்கே -13.6 போட்டுப்பேன். இதுவே எத்தனாவது ஆர்பிட்ஸ்ல இருந்து, அதாவது எத்தனாவது ஆர்பிட்ஸ்ல இருந்து எனக்கு வெளியில எடுக்கிறோமோ அத்தனாவது ஆர்பிட்ஸ்ல போயிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைச்சிரும். ஸோ தட் இஸ் த அயனைசேஷன் எனர்ஜி. இன்னும் ஒரு எனர்ஜி இருக்கு, தட் இஸ் த எக்ஸைட்டேஷன் எனர்ஜி.
ஸோ எக்ஸைட்டேஷன்னா நான் என்ன மீனிங் சொல்லியிருப்பேன், எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனோன்னா நமக்கு என்ன வேணும், எனர்ஜி வேணும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த எனர்ஜி வந்து த எனர்ஜி ரெக்வயர்ட் டு மூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து n = 1லேருந்து n = 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே போனோன்னா ஒரு சில எனர்ஜி வந்து அதை அப்சர்வ் பண்ணோம்ல, அந்த எனர்ஜி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸைட்டேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து n = 1லேருந்து n = 2க்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா இருக்குது, இ எக்ஸைட்டேஷன். இப்போ பார்த்தது அயனைசேஷன், இப்போ பார்க்குறது எக்ஸைட்டேஷன். அப்போ இ எக்ஸைட்டேஷன் = எங்கேருந்து எங்கே போகணும்னு பாருங்கள், அதை போட்டுக்கோங்க. அப்போ பெரியது வந்து E2, அப்போ E2 - E1. அப்போ எங்கேருந்து எங்கே போகணும், E1லேருந்து E2க்கு போகணும். ஓகேவா, தெளிவாக இருக்கீங்களா. அப்போ E2 அப்படின்னா நமக்கு எவ்வளோன்னு தெரியும், -3.4 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு தெரியும். மைனஸ் அப்போ இங்கே E1க்கு வந்து -13.6 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு தெரியும். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ -3.4 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் +13.6ன்னு வரும். அப்போ 13.6லேருந்து 3.4 போச்சுன்னா இங்கே பெரிய நோட குறி தான் போடுவோம். அப்போ +10.2 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ n = 1 அப்படின்ற ஒரு ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து n = 2க்கு போகணும்னா அது எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணோம், 10.2 எலக்ட்ரான் வோல்ட் அப்சர்வ் பண்ணாதான் எங்கேருந்து எங்கே போக முடியும், 1லேருந்து 2க்கு போக முடியும். அப்போ இதை கூட நமக்கு கொஷின்ஸாக கேட்கலாம், எக்ஸைட்டேஷன் எனர்ஜி எவ்வளோ, அப்போ வந்து அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளோ கேல்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அயனைசேஷன் எனர்ஜினா இன்ஃபினிட்டிவ் டு E∞ E1 ஆர் E2 E3 எங்கே இருந்து வேணாலும். எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்னா எங்கேருந்து எங்கே, அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, தட் இஸ் த எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. இப்போ இது ஃபஸ்ட்டு அப்படின்னா 2 to 1 அப்படின்னா இது ஃபஸ்ட்டு எக்ஸைட்டேஷன் எனர்ஜின்னு சொல்லும். சப்போஸ் E = 1 to 3 அப்படின்னா அது செகண்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஸோ இந்த 2 விதமான எனர்ஜி பற்றியும் இங்கே படிச்சுக்கோங்க, தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம போர் ஆட்டம் மாடல்லே நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோமர்ஃபீல்டு மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட எது முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்பேஷியல் குவான்டைசேஷனோ போர் ஆட்டம் மாடல், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா, ஹைட்ரஜன் லைட் ஸ்பெக்ட்ரா, ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் we have to discuss about the Sommerfeld model. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து போர் ஆட்டம் மாடல்லேருந்து நமக்கு வந்து MCQஸில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், அதையும் நம்ம வந்து கிளாஸஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.